பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு அந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு போவார், மிலிட்ரி செலெக்ஷனுக்காக எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு போவார். அப்போ இன்டர்வியூ போர்டில் கேட்பாங்க, உங்களை வந்துட்டு ஒரு பேட்டில் ஜோனில் கமாண்டிங் ஆஃபீஸராக போட்டால் நீங்கள் என்ன பொசிஷனில் இருப்பீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு சிவகார்த்திகேயன் சொல்லுவார், நான் வந்துட்டு கமாண்டிங் ஆஃபீஸராக இருந்தால் பேட்டில் ஜோனில் ஐ வில் பி அட் த ஃப்ரண்ட், எல்லாத்தையோட நான் தான் ஃப்ரண்ட்டில் இருப்பேன். யூஸ்வலாக செஸ் போர்டில் பார்த்தீங்கன்னாக்கா ராஜா வந்துட்டு பின்னாடி தான் இருப்பார், சிப்பாயெல்லாம் முன்னாடி இருப்பாங்க. ஆனால் எனக்கு கமாண்டிங் ஆஃபீஸரை போட்டால் நான் முன்னாடி இருப்பேன் அப்படின்னுவார். இன்ஃபேக்ட் இது வந்து தப்பு. பந்திக்கு முந்தி படைக்கு பிந்தி, படைக்கு பிந்தினாக்கா பின்னாடி பயந்து போகிறதில்ல, கமாண்டிங் பொசிஷனாக இருக்கவங்க எப்பவுமே பின்னாடி தான் இருக்கணும். ஸோ அவங்களோட ஃபிசிக்கல் ரெக்குயர்மெண்ட்டு தேவை கிடையாது, அவங்களோட மென்டல் ரெக்குயர்மெண்ட்டு தேவை, அவங்கள மைண்டோட கமாண்டு தேவை. ஸோ அவங்க ஒருத்தர் வந்துட்டு கேஷுவாலிட்டி ஆச்சுனாக்கா என்டையர் ஃபோர்ஸ் வந்துட்டு சின்ன பணமாயிடும். ஸோ அவங்க லாஸ்ட்டில் தான் இருக்கணும். சிப்பாய் சோல்ஜர்ஸ் ஒரு படிப்படியாக ஒவ்வொரு ரேங்க் ஹைராரிக்கு இருக்கும், அவங்க தான் அடுத்தடுத்து பின்னாடி வருவாங்க. கடைசியாக தான் ராஜாவோ இல்லை ஒரு கமாண்டரோ இருப்பாங்க. ஸோ இவர் இப்படி சொன்னதுக்கு இதனால தான் அவர் செலக்ட் ஆகணும்னு சொன்னால் நிச்சயமாக தப்பு. அப்படி சொல்லியிருந்தால் நிச்சயமாக அவரை எடுத்துக்க மாட்டாங்க.